ஆகாஷோட அம்மா அணுவை திட்டிகிட்டே இருக்காங்க. எல்லாம் இவளால தான், இவன் நேரம் சரியில்லை, அதனால தான் என் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இவளால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க. அதை கேட்டோடனே ஆகாஷ் சொல்கிறார், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அணுவை ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசக்கூடாது, நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க, என் உயிர் போய்டும்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அணு தான், நீ வா அணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே படுத்துட்ருக்காங்க. அணு கட்டில் மேலே படுத்துட்ருக்காங்க, இவர் கீழே படுத்துட்ருக்காரு. படுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே பார்க்குறாரு, ஐயோ டைம் ஆகிடுச்சே, மருந்து போடணுமே, 2.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மருந்து போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அணு கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லை 2.5 மணி நேரம் ஆகிடுச்சி, மருந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொடுங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அணு, ப்ளீஸ் அணு, நானே போடுறேன் அணு, என்னை விடு அணு, எனக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, என்னை போட விடு அணு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போடுறாரு. மருந்து எல்லாமே போடும் போது போதும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் எது பண்ணாலும் என்னை அலோவ் பண்ணு, நம்மளை காதலை நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நான் அன்பு வச்சது, காதல் வச்சது எல்லாமே உண்மை தான், ஆனால் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அனு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை குட்டி பாஸ்க்கு வந்து ஷாக் அடிச்சிச்சின்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ உனக்கு தெரிஞ்சா நீ கஷ்டப்படுவேன்றதால தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ஓ இப்போ பரவாயில்லையே, அணுக்கு ரொம்ப பாசம் போல இருக்கே, ஆனால் பாசம் நிறைய வச்சிருக்கா, வெளியே மட்டும் பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறா, போயிட்டு வேண்டுதல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அபி அழகாக போயிட்டு புடவை கட்டிட்டு வராங்க. அப்பப்பா இவளுக்கு புடவை கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, வெறும் ஆஃப் சரி தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அழகாக இருக்கா அபி, சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, வாயெல்லாம் எதுவுமே பேசிகிட்டு இருக்காது, இன்றைக்கி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, சரியா அமைதியாக உள்ளே போ, பொண்ணு மாதிரி காஃபி கொண்டு வா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை. சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க. அவங்க எல்லாருமே வராங்க. வந்தவொடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூட ராகவும் வந்திருக்காரு, அஞ்சலி எல்லாருமே வந்திருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவங்க தான் பொண்ணோட அம்மா அப்பா, இவங்க அபியோட அம்மா அப்பா எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க எங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இல்லை, என் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமையணும்னு நாங்கள் நினச்சோம், அதனால தான் அவங்க பார்த்தது ஓகேன்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் வந்து பையனோட அப்பா, அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து படிப்படியாக தான் முன்னேறினேன், அதனால் எனக்கு இந்த பணம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், என் பொண்டாட்டியும் அப்படி தான், என் பசங்க எல்லாருமே அப்படி தான், இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் என்ன கூடவா கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் எங்களுக்கு போதும், நாங்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அபியோட அப்பா கிட்ட. ஓகே தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், சரி அபியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி வந்துட்டு காஃபி கொண்டு வராங்க. பார்த்தோடனே ரொம்ப அழகாக இருக்காங்க அபி. அப்படியே ராகவ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தோடனே ஒரு பாட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே பாட்டு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு. பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆகாஷ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கோவமாக பார்க்குறாரு அப்படியே அங்கே.